ஆடியில் அதிரடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி விற்பனை. நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ், நாகர்கோவிலில். அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். நேற்று இந்த வரி விதித்ததற்கு பிறகு அரசியல் அரங்கத்தில் கூட காங்கிரஸ் மோடியுடைய நண்பர் இந்தியாவிற்கு வரிகளை விதித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு அட்டாக்கை வைக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக பாஜக அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை ஏற்படுத்தும்? நிச்சயமா அது அழுத்தம் தான். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் முற்காலங்கள்ல நண்பர்கள் அப்படின்னு பரஸ்பரம் அந்த உறவை பாராட்டியவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வேற வகைகள்ல கூட விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. 2020 காலத்துல ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிற விமர்சனம் எதிர்கட்சிகளால, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியால வைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோற்று போனார். ஆனா இதே போன்ற ஒரு பிரச்சனை 2024 நவம்பர்ல ஏற்பட்டது. அப்போ அமெரிக்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்த போது ட்ரம்ப் நரேந்திர மோடியை எதிர்பார்த்திருந்தார். ட்வீட்ல கூட போட்டார். டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடி என்ன பார்க்க போறார் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். ஆனால் போன தேர்தலில் ஏற்பட்ட சர்ச்சைகளின் காரணமாக அவர் அதிபர் வேட்பாளருங்கிற காரணத்தினால அப்போது அதிபராக இருந்த திரு ஜோ பைடனையும் துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் மட்டுமே சந்தித்தார். இதெல்லாம் கூட சில எரிச்சல்களை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் அவருடைய பதவியேற்பு வைபவத்துக்கு கூட சில உலக தலைவர்கள் அழைத்தாலும் கூட நரேந்திர மோடி அழைக்கப்படாதது கவனிக்கப்பட்டது. அதெல்லாமே கூட ஏதோ கிளேசங்கள் இருக்கு, ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு இடைவெளி உருவாயிருக்கு அப்படிங்கிறத காட்டியது. அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகைக்கு அவர் வந்த போது கூட பொதுவா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இனிமையான விஷயங்கள் இல்ல பொதுவான விஷயங்களை தான் சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியா நிறைய வரி விதிக்குது, நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சில கசப்புகள் வெளிப்பட்டதை பார்த்தோம். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர்ல அவருடைய கிளைம், நான் இந்த புரோக்கர் பண்ண இந்த பீஸ் டீலுக்கு இந்த அமைதி உருவானதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்ல, அந்நிய தலையீட்டுகளை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்தியா சொல்ல, அவர் மீண்டும் மீண்டும் நான் தான் அதை செஞ்சேன்னு சொல்ல, பாகிஸ்தான் அதை ரொம்ப கன்னிங்கா அதை அவருக்கு கிரெடிட் கொடுக்க, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நமது உறவுகள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிறைய சுணக்கங்கள் ஏற்படுறத பார்க்கின்றோம். இவையெல்லாம் சேர்ந்து இந்த நிலை உருவாகி இருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் நீங்க கேட்டது போல என்னவாக இருக்கும் அப்படின்னா, பல நாடுகள் அவர்கிட்ட சில அனுகூலமான ட்ரேட் டீல வாங்கியிருக்கிறாங்க, நம்மால ஏன் வாங்க முடியல? பாகிஸ்தான் வாங்கியிருக்கு, வங்கதேசம் வாங்கியிருக்கு, அண்டை ஸ்ரீலங்கா வாங்கியிருக்கு, சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட அமெரிக்காவை கையாண்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சைஸ் ஆஃப் பொருளாதாரம் எந்த அளவுக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அந்த விமர்சனம் மேலோங்கத்தான் செய்யும். பட் ஆனா ட்ரம்ப் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய பார்வை. இன்னைக்கு அவங்களுக்கு இடையிடக்கூடாது, நம்ம பலவீனம் பற்றக்கூடாது, அவங்களோட டிமாண்ட்ஸுக்கு ஈல்டாக கூடாதுங்கிறது தான் எதிர்கட்சியுடைய வாதமும். பிரதமர் இந்திய அரசுடைய நிலைப்பாடும் அதுதான். நாங்க வேளாண் துறையோ இதையோ நம்ம செஞ்சிட முடியாது, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் இவங்க ஆசைப்படுறாங்க கேட்கறாங்கன்னு குறைச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கும். அதுல இந்த 50% வரி இம்ப்ளிமெண்ட் ஆவதற்கு இன்னும் 21 நாள் இருக்கு. இந்த 21 நாள்ல பார்கெனிங்கான தேதியா பார்க்கப்படுகிறது. இந்திய வெளியுறவுத்துறை குறிப்பாக அமெரிக்காலேருந்து ஒரு டீம் வரப்போகிறாங்க, அவங்க இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க அப்படின்ற செய்திகள் கொண்டிருக்கிறது. இந்த வெளியுறவுத்துறை அடுத்த கட்ட நகர்வாக எதையெல்லாம் மேற்கொள்ளுவாங்க? இந்த நெகோசியேஷனுக்கு எப்படி கொண்டு வருவாங்க? இந்த நெகோசியேஷன்ஸ் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே பல்வேறு வகைகள்ல பல்வேறு மாதங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல முன்னேற்றம் ஏற்படலை அப்படிங்கிறது தான் இந்த 50% உயர்ந்திருக்கிறது. ட்ரம்புடைய பார்கெனிங் டாக்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப சில நாடுகளுக்கெல்லாம் ஏன் கூட்டாளி தேசங்களுக்கு கூட அவர் ரொம்ப அதிகமான ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட கூட்டாளி அமைப்புகளுக்கு கூட அவர் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா ஒரு அதிகமான வரியை விதிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நெகோசியேஷன் முன்ன போகல அப்படிங்கும்போது அதை கூட்டிடுறாரு ரொம்ப. அதுக்கப்புறம் குறைக்கிறார். இந்த டீல் உருவாகும் போது இந்த 2வது ஏற்றம் அப்படிங்கிறது அவருடைய பார்கெனிங் டெக்னிக்காக பார்க்கப்படுகிறது. அவர் மிரட்டக்கூடிய யுக்தியில அவருடைய பார்கெனிங் டெக்னிக்காக பார்க்கப்படுது. வல்லுநர்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த 50% அப்படிங்கிறது நீடிக்க போறது இல்லை. இது அதுக்கு மேல கூட உயர்த்தத்துக்கு மிரட்டலை செய்யலாம். பட் ஆனா இட் இஸ் அன்சஸ்டைனபிள். இது இந்திய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அமெரிக்க பொருளாதாரத்தையும் கூட நம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள்லாம் அங்க விலை உயரும் போது இந்த பிஞ்சை இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரம் மட்டுமல்ல, அமெரிக்க பொருளாதாரமும் கூட அதை உணரும் அப்படிங்கிறதுனால
இட் இஸ் அன்சஸ்டைனபிள். ஸோ இது ஒரு பார்கெனிங் டெக்னிக் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. இது வந்து ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்க முடியாது. அவர் காலையில எழுந்து அவருக்கு என்ன தோணுதோ அந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரு வாடிக்கையை கொண்டவர். ஸோ வி ஆர் இன் அன்சார்ட்டட் டெரிட்டரின்னு சொல்லலாம். அன்சார்ட்டட் டெரிட்டரினா இதுக்கு முன்னாடி இந்திய அமெரிக்க உறவு இல்லாத ஒரு நிலையில நம்ம இருக்கோம். சோ அது வந்து மேற்கொண்டு எப்படி போக போகுது அப்படிங்கறத பார்க்கணும். நமது ராஜதந்திரிகள் எல்லா முயற்சிகளையும் செய்வாங்க. நமக்கு அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க மூலமாக அழுத்தங்களும் வலியுறுத்தல்களும் போட போறோம். தலைவர் மட்டங்கள்ல கூட என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பார்ப்பாங்க. பட் இது எப்படி முன்ன போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம ஸ்கிரீன்ஸ்லயே பார்க்கிறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எவ்வளவு அனுகூலமான, அதாவது இது பார்த்தா இட் இஸ் நாட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி காலத்துல இதெல்லாம் சிறந்த நம்பர்ஸ் கிடையாது. ஆனா ரிலேட்டிவ்லி இன்னைக்கு வந்து சீனாவை காட்டிலும் பாகிஸ்தானை காட்டிலும் நமக்கு கூடுதலான வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இது வந்து இந்திய அமெரிக்க உறவுகள் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கான ஒரு மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த கிராபிக் காட்டுது அப்படிங்கறத பார்க்கணும். ஆடியில் அதிரடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி விற்பனை. நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ், நாகர்கோவிலில். அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.